இந்த வாரத்தில் அஞ்சலியின் கருவுற்ற முட்டை கருப்பை சுவரில் கட்டப்படுகிறது மற்றும் பல்வேறு செல்களை பிரிக்கவும் தொடங்குகிறது. கர்ப்பத்தின் எந்த அறிகுறிகளோ அஞ்சலிக்கு ஏற்படவே இல்லை. எனவே அவர் மருத்துவரின் ஆலோசனை மற்றும் கர்ப்ப சோதனைகளை செய்ய யோசிக்கிறார். 2 வகையான கர்ப்ப பரிசோதனைகள் உள்ளன. ஒன்று, சிறுநீர் அல்லது வீட்டு கர்ப்ப சோதனை. இந்த சோதனை வீட்டில் செய்ய முடியும். கர்ப்ப உறுதிப்படுத்த கர்ப்பிணி பெண்களின் சிறுநீரில் HCG இருப்பதை இந்த சோதனை தீர்மானிக்கிறது. மாதவிடாய் தவறிய 4 முதல் 5 நாட்களுக்கு பிறகு இந்த சோதனை செய்யப்படலாம். இரத்த சோதனை கூட கர்ப்பத்தை உறுதிப்படுத்த உதவும். கர்ப்பிணி பெண்களின் இரத்தத்தில் HCG ஹார்மோன்கள் இருப்பதை தீர்மானிப்பதற்காக இரத்த பரிசோதனை நடைபெறுகிறது. கர்ப்பிணி பெண்களின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது மற்றும் அத்தகைய நோய் தொற்றுகளுக்கு வாய்ப்புள்ளது. அதனால் அஞ்சலி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மற்றும் அவர் சமைப்பதற்கு முன்பாக காய்கறிகள் மற்றும் பழங்களை நன்றாக கழுவ வேண்டும் மற்றும் அவளது சூழல்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாம் அடுத்த 4வது அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாமா?